இந்த மாதிரியான நிகழ்வுகளிலே பங்கேற்கக்கூடிய உங்களுடைய ஆர்வத்தையும் விருப்பத்தையும் நிறைவு செய்கின்ற வகையிலே இந்த காணொளி நிகழ்ச்சியானது தொடர்ந்து இவ்வளவு காலமும் நடந்து கொண்டிருக்கின்றது. அப்படி நடத்துவதிலே உங்களுடைய பங்கேற்பிலே பெருமைப்படக்கூடிய விதத்திலே இந்த நிகழ்வினை அமைக்க வேண்டும் என்கிற நோக்கத்திலே தான் தமிழவனை சுற்றி அவருடைய படைப்புகளை பற்றிய விமர்சனங்களை முன்வைத்து இந்த நிகழ்வினை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த வாரம் நாம் எடுத்துக்கொண்ட ஒரு பேசுபொருள் கால வெளிக்குள் கட்டுப்படாத கதை உருக்கள் தமிழவனின் ஏற்கனவே சொல்லப்பட்ட மனிதர்கள். தமிழவன் நாவல்களையும் சிறுகதைகளையும் எழுதியும் தொடர்ந்தும் படைத்து வரக்கூடியவர், சிறந்த விமர்சகர். அவருடைய விமர்சன நூல்களும் விமர்சன கட்டுரைகளும் தனித்தனியாகவே நூல் வடிவிலே வெளிவந்திருக்கின்றன. அவருடைய நாவல்களை ஆரம்பத்திலே இருந்தே அவருடைய நாவல்கள் மொத்தம் 7 திரும்பவும் நாம் நினைவு கொள்வதிலே தவறில்லை என்றே நான் நினைக்கின்றேன். ஏற்கனவே சொல்லப்பட்ட மனிதர்கள் என்பதுதான் அவருடைய முதல் நாவல். இரண்டாவதாக சரித்திரத்தில் படிந்த நிழல்கள், மூன்றாவதாக ஜி.கே. எழுதிய மர்ம நாவல், நான்காவதாக வார்சாவில் ஒரு கடவுள், ஐந்தாவதாக முசல்பனி, ஆறாவதாக ஆடிப்பாவை போல, ஏழாவதாக சம்பாலா என்று சொல்லக்கூடிய நாவல். இந்த 7 நாவல்கள் வெளியாகக்கூடிய காலகட்டங்களிலேயே ஏதாவது ஒரு உயர் கல்வி புலத்தை அந்த நிறுவனத்தை தமிழ்துறையோடு இணைந்து மேலும் வெளியீட்டகம் உரையாற்ற வைத்திருக்கின்றது. அந்த உரைகளை எல்லாமே தொகுத்து நாங்கள் நூல் வடிவிலே கொண்டு வந்திருக்கின்றோம். அந்த வகையிலே தான் அவருடைய 7 நாவல்களையும் ஒட்டுமொத்தமாக ஒரு நாள் கருத்தரங்கிலே பலரை உரையாற்றச் செய்து அந்த உரைகளை எல்லாம் தொகுத்து ஒரு நூல் வடிவிலே கொண்டு வந்திருக்கின்றோம். அந்த நூல்தான் தமிழவனின் நாவல்களும் தான் குறியிடுதலும் என்கின்ற இந்த நூலாகும். இந்த நூலே அவருடைய 7 நாவல்களை பற்றி தமிழ்நாடு முழுவதுமாக பரவியிருக்கக்கூடிய ஒரு சூழலிலே சிறந்த விமர்சகர்களை வைத்துக்கொண்டு கட்டுரையாக எழுத வைத்து உரையாற்றவும் வைத்து, அந்த தொகுப்பிலே முதல் கட்டுரையாக ஏற்கனவே சொல்லப்பட்ட மனிதர்களை பற்றிய நாவலை விமர்சனம் செய்திருக்கக்கூடியவர்கள் ஜமாலன் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறந்த திறனாய்வாளர். அவரை ஆரம்பத்திலே இருந்தே நான் அவருடைய விமர்சன நூல்களை எல்லாம் அறிவேன். அவருடைய விமர்சன கட்டுரைகள் அனைத்துமே ஏறத்தாழ ஒரு 4-5 நூல்களாக தொகுக்கப்பட்டு தமிழகம் முழுவதுமாக இப்பொழுது பலரால் பேசக்கூடிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட ஜமாலன் அவர்கள் ஏற்கனவே சொல்லப்பட்ட மனிதர்களை பற்றிய அவருடைய சிந்தனை தளங்களை எல்லாம் தொகுத்து நமக்கு இந்த கட்டுரையிலே தந்திருக்கிறார்கள். அந்த கட்டுரையை நாம் முதலிலே ஏற்கனவே எழுத்து வடிவத்திலே உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம். அவருடைய எழுத்து வடிவிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கட்டுரையிலே உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை நாம் முதலாவதாக பேசிக்கொள்ளலாம். அதுபோக இந்த ஏற்கனவே சொல்லப்பட்ட மனிதர்களை பற்றிய உங்களுடைய அந்த கட்டுரைக்கு அப்பாற்பட்ட உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் முன்வைக்க வேண்டும் என்று சொன்னாலும் நீங்கள் முன்வைத்துக் கொள்ளலாம். அந்த வகையிலே 2வது நிகழ்ச்சியாக இருக்கும். 3ஆவதாக நீங்கள் பார்ப்பீர்களேயானால், போன வாரம் தீபிகா அவர்கள் ஒரு கேள்வியை ஒன்று எழுப்பினார்கள். அதனை நாம் முழுமையாக விவாதிக்கவில்லை. அதாவது அவருடைய கேள்வியினுடைய சாராம்சத்தை நான் சொல்லிவிடுகிறேன். அதாவது எந்த ஒரு நாட்டிலேயும் எழுத்தாளர்கள் அல்லது படைப்பாளிகள் ஏன் தண்டிக்கப்படுகிறார்கள், கண்டிக்கப்படுகிறார்கள்
அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு சூழல் எவ்வாறு எழுகின்றது என்கின்ற ஒரு சாராம்ச அடிப்படையிலே தான் அவருடைய கேள்வியை வைத்திருந்தார்கள். அதாவது யதார்த்தம் புனைவு என்கின்ற இரண்டையும் இணைக்கக்கூடிய ஒரு கட்டத்திலே ஒரு புள்ளியாக எந்த புள்ளியிலே அவருடைய எழுத்துகள் தண்டிக்கப்படுகின்றன என்கின்ற ஒரு கேள்வியை முன்வைத்தார்கள். அந்த வினாவிற்குரிய விடைகளையும் நம்முடைய மனப்பதிவுகளையும் மூன்றாவதாக நாம் பகிர்ந்து கொள்ளலாம். ஆக அந்த பின்புலத்திலே ஜமாலன் அவருடைய ஏற்கனவே சொல்லப்பட்ட மனிதரை பற்றிய உரையிலே நான் வாசித்த பொழுது எனக்கு 2-3 நிகழ்வுகள் மனதிலே பட்டன. முதலாவதாக, நாம் என்ன மாதிரியான அறிவு தோற்றவியலை நாம் பின்பற்றி கொண்டிருக்கின்றோம். இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய அறிவு தோற்றவியலில் இருந்து ஏற்கனவே சொல்லப்பட்ட மனிதர்கள் மாதிரியான புதிய வகையான நாவல்கள் ஏன் தோன்றுகின்றன, மரபாக பின்பற்றப்பட்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அறிவு தோற்றவியலிலிருந்து என்ன மாறுபாடு காரணமாக இந்த மாதிரியான புதிய படைப்புகள் வெளிவருகின்றன என்கின்ற ஒரு கேள்வியை அவர்கள் முன்வைத்து அதற்கான பதிலையும் அவர்கள் சொல்லிவிடுகிறார்கள். அதுபோக இன்னும் சில தொடர்ந்த சிந்தனைகள் அவருடைய நூலிலே வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதாவது முதல் சிந்தனை என்பது, அந்த கட்டுரையில் வைத்திருக்கக்கூடிய சிந்தனை என்பது, 20ஆம் நூற்றாண்டிலே மரபாக அறிவு தோற்றவியலை தோற்றுவிக்கக்கூடிய ஒரு அறிதல் முறையிலிருந்து இந்த நாவல் எந்த பின்புலத்திலே புதிதாக எழுவதற்கான ஒரு சூழல் எழுந்தது, அந்த அறிவு தோற்றவியல் அறிதல் முறை என்ன காரணத்தினாலே தோன்றியது என்கின்ற ஒரு கேள்வியை என்னுடைய மனதிலே அசை போட்டு அதற்கான விடைகளை நாம் பகிர்ந்து கொள்ளலாமா என்று நான் நினைத்தேன். ஒன்று. இரண்டாவதாக, ஏற்கனவே சொல்லப்பட்ட மனிதர்களை பற்றி நாம் அறிவதற்கு இந்த அறிவு தோற்றவியல் என்றால் என்ன, அறிவு தோற்றவியல் எப்பொழுது உடைகின்றது, அதனுடைய உடைதல் என்கின்ற அந்த நிகழ்விற்கு பின்னாலே என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும், அது பற்றிய ஒரு ஓர்மை மனதிலே இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த ஏற்கனவே சொல்லப்பட்ட மனிதர்கள் என்கின்ற நாவலை படித்து புரிந்து கொள்ள முடியும் என்கின்ற ஒரு எண்ணமும் எனக்கு எழுந்தது. அதற்கு அடுத்ததாக என்னுடைய மனதிலே ஏற்பட்ட ஒரு கேள்வி என்ன என்று சொன்னா, அதே கேள்வி ஜமாலன் அவருடைய கட்டுரையிலேயும் இருக்கின்றது. இன்றைக்கு நிறைய பேர் நாவல்கள் சிறுகதைகளை படைத்து வருகிறார்கள். அந்த மாதிரியான நாவல்களை சிறுகதைகளை படைத்து வரக்கூடிய அந்த படைப்பாளிகளை, அவருடைய படைப்புகளை பற்றி எல்லாம் தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய இலக்கியவாதிகளும் அல்லது ஜனரஞ்சகமாக இருக்கக்கூடிய பொதுமக்களும் அவற்றை பற்றி கலந்து ஆலோசித்து விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு புதிய முயற்சியானது உலக இலக்கியத்தோடு இணைத்து பேசக்கூடிய அளவிலே தமிழவனுடைய படைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு சூழலிலே அவருடைய படைப்புகளை பற்றி இந்த தமிழ் சமூகமானது மௌனம் சாதித்துக் கொண்டிருக்கிறது, ஏன் ஒரு பேசா மடந்தையாக இருக்கிறது என்கின்ற ஒரு சந்தேகமானது என்னுடைய உள்ளத்திலே ஏற்பட்டது. அவர்கள் அதற்கான பதிலை ஒற்றை வரியிலே சொல்லிவிடுகிறார்கள். இங்கு இருக்கக்கூடிய இலக்கிய அரசியல் சூழல் தான் தமிழவனுடைய நாவல்களை படிப்பதற்கு முன்வராத ஒன்றை, ஒரு சூழலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அது என்ன என்று சொன்னால், தமிழ் இலக்கிய அரசியல் சூழல் என்று அவர்கள் சொல்கிறார்கள். இந்த தமிழ் இலக்கிய அரசியல் சூழல் என்பது ஒரு ஒற்றை வாக்கியமாக இருந்தாலும் கூட அது என்னென்ன மாதிரியாக செயல்படுகிறது, அந்த இலக்கிய அரசியல் என்ன என்பதையெல்லாம் நாம் இந்த ஒரு ஒற்றை வரியிலே இருந்து நிறைய விவாதித்துக் கொள்ளக்கூடிய ஒன்று. மூன்றாவதாக, இந்த கட்டுரையிலிருந்து நான் அறிந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பது, எந்த ஒரு படைப்புமே சுயமாக தோன்றுவது இல்லை. அந்த படைப்பானது தோன்றுவதற்கு அடிப்படையாக அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய இலக்கியங்களோ அல்லது சமூக சூழல்களோ ஏதோ ஒன்று நம்முடைய மொழிக்கிடங்கிலே உறைந்திருக்கின்றது. அந்த உரைகளுடைய அதை உரசி பார்க்கக்கூடிய சமயத்திலே வெளிப்படக்கூடிய ஒன்றுதான் ஒருவர் படைத்திருக்கக்கூடிய
இலக்கிய படைப்பு. அப்படி பார்க்கிற பொழுது இந்த ஏற்கனவே சொல்லப்பட்ட மனிதர்கள் என்கின்ற நாவலானது தோன்றுவதற்கு ஒரு மூல காரணமாக இருக்கக்கூடிய ஒன்று ஒரு நூற்றாண்டின் தனிமை என்று சொல்லக்கூடிய மார்க்யூஸனுடைய ஒரு நாவல். அதை அவருடைய தன்னுடைய முன்னுரையிலே குறிப்பிட்டிருப்பார். இதை பற்றி அசோகமித்திரன் கூட ஒரு சமயம் நாங்கள் இருவரும் இருக்கிற பொழுது பிரஸ்தாபித்தார். நீங்கள் அந்த ஒரு நூற்றாண்டின் தனிமை என்கின்ற நாவலை பற்றியும் அதனுடைய ஆசிரியரை பற்றியும் நீங்கள் உங்களுடைய நாவலிலே முன்வைத்திருக்க வேண்டாம் என்று. ஆனால் எப்படி நாம் ஒரு ஆய்வேட்டிலே நாம் பயன்படுத்தி இருக்கக்கூடிய அந்த சான்று ஆதாரங்களை, அந்த சான்று ஆதாரங்களுக்கு உரிமையானவர்களை நாம் அந்த ஆய்வேட்டிலே சுட்ட வேண்டும் என்று அது ஒரு ஆய்வு நாகரிகம் என்று கருதுவதை போலத்தான் தன்னுடைய படைப்பான ஏற்கனவே சொல்லப்பட்ட மனிதர்கள் வருவதற்கும் தன்னுடைய மொழிக்கடங்களில் இருக்கக்கூடிய ஒரு ஆதாரமாக அவருடைய படைப்பு இருந்தது என்று சொல்கிற பொழுது அந்த படைப்பாளியினுடைய நேர்மையை நாம் வியந்து பார்க்கின்றோம். ஆனா இந்த இலக்கிய அரசியல் சூழல் என்பது ஒற்றை வரி வாக்கியமாக இருந்தாலும் கூட இன்றைய தமிழ்நாட்டிலே மீண்டும் மீண்டும் விவாதிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இந்த மாதிரியாக ஜமாலன் அவருடைய கட்டுரையை வாசிக்கின்ற பொழுது என்னுடைய மனதிலே தோன்றி இருக்கக்கூடிய சில கருத்துக்களை உங்கள் முன்னாலே வைத்தேன். இதுபோல இந்த கட்டுரையை வாசித்திருக்கக்கூடிய நீங்கள் உங்களுக்கு அதற்கு மேலாக தோன்றக்கூடிய விஷயங்களை, செய்திகளை நீங்கள் முன்வைக்கலாம். அல்லது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய கேள்விகளுக்கு விடையாக ஜமாலன் அவர்கள் வந்திருந்தால் அவர்கள் பதில் கூறுவார்கள். அல்லது நாம் எல்லோருமே கலந்து உரையாடி அதற்கான ஒரு பதிலை நோக்கி நம்முடைய பாதையை அமைத்துக் கொள்ளலாம் என்கின்ற ஒரு முன்னுரையோடு இந்த ஜமாலன் அவருடைய தமிழவனின் ஏற்கனவே சொல்லப்பட்ட மனிதர்கள் பற்றிய நாவல், அவருடைய விமர்சன கட்டுரை, அது குறித்த நம்முடைய கருத்துக்களை, நம்முடைய மனப்பதிவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். பகிர்ந்து கொள்ள வரும்படியாக அனைவரையும் நான் வேண்டிக் கொண்டு என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.